வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் 2025 அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய கணக்குகளை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த கணித பாடத்தில் நம்ம எல்சிஎம் கட்சி ஷேப்பு முடிச்சிட்டோம். இப்போ எண்ணியல் பகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று வகுப்படும் விதிகள் பார்த்தோம். இன்றைக்கு எண்ணியல் பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்டு மாஸ் விதிகளை பற்றி இன்றைக்கு படிப்போம். மாணவ கண்மணிகளே, நேரடியாக நம்ம வகுப்புக்குள்ளே போயிடுவோம். எண்ணியல் பகுதியில் நம்பர் சிஸ்டம், அதில் போர்டு மாஸ் விதிகள். இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வரும். சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக. சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக. இந்த சுருக்குக அப்படிங்கிறது ஒரு 1-2 கணக்கு கேட்குறாங்க. சரி, ரைட். முதல்ல நம்ம இந்த பாடம் படிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இது படிப்போம். இப்போ கவனிங்க, இப்போ நான் ஒரு 2 கணக்கு எழுதி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், 4 கூட்டல் 4 கூட்டல் 4 கூட்டல் 4 வகுத்தல் 4. இதுக்கான விடை என்ன? இதுக்கு எப்படி விடை செய்கிறது? 4 கூட்டல் 4 கூட்டல் 4, இது 3 ப்ராக்கெட்டுக்குள்ளே, அப்புறம் ஒரு 4 வகுத்தல் 4. சரிங்க, இதை எப்படி செய்யணும் அப்படின்னாக்க, இப்போ கவனிங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த முதல் கணக்கு சொல்கிறேன். 4 4 4 8 4 12 12 4 16. இந்த 16 கூட்டிட்டு அதுக்கு பிறகு 4ஆல் வகுத்தீங்க அப்படின்னாக்க 4 விட வரும். இப்படி செஞ்சால் தப்பு. இப்படி செய்யக்கூடாது, தப்பு. முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த 4ஐயும் வகுத்துக்கிறணும். இந்த 4ஐயும் என்ன செய்யணும்? வகுக்கணும். 4ஆல் வகுத்தோம் அப்படின்னாக்கா 1. இப்போ கூட்டுங்களேன், 4 4 8 4 12 1 13. இதுக்கான சரியான விடை 13 விடை தான் கரெக்டு. ஓகேங்களா? சரி, இப்போ கவனிங்க. இந்த ரெண்டாவது, இது முதல் கணக்கு, இது ரெண்டாவது கணக்கு. இந்த ரெண்டாவது கணக்கில் கவனிங்க, 4 கூட்டல் 4 கூட்டல் 4. இது ப்ராக்கெட்டுக்குள்ளே முதல் கொடுத்துருக்கு. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத 4 4 8 4 12ன்னு கூட்டிக்கிறேன்னு. இந்த 12 4ஆல் வகுத்தோம் அப்படின்னாக்கா 3. இதே கரெக்டு. புரியுதுங்களா? அதாவது இந்த சுருக்குக பகுதியில் சுருக்கும் பொழுது நம்ம இந்த போர்டு மாஸ் அப்படிங்கிற விதியை நம்ம முக்கியமாக கடைப்பிடிக்கணும். இந்த போர்டு மாஸ் அப்படிங்கிறது என்ன, அப்புறம் அந்த விதிப்படி எப்படி கணக்கை செய்கிறது அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி ரொம்ப எளிமையாக ஈஸியாக சொல்லித்தரேன். கவனிங்க. முதல்ல இந்த போர்டு மாஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். BORDMAS, போர்டு மாஸ். இப்போ பி அப்படின்னா ப்ராக்கெட். இந்த கணக்கில் பல வகையான ப்ராக்கெட் இருக்குது. இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது ப்ராக்கெட். முதல் எடுத்தோம்னா ப்ராக்கெட் தான் செய்யணும். அடைப்புக்குறி. ரெண்டாவது, இதுக்கு இது ஆஃப் அப்படின்னாக்க, இப்போ ஒரு நம்பர் கொடுத்து ஆஃப் இன்னொரு நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெண்டையும் பெருக்கணும்னு அர்த்தம். ஆஃப்னா பெருக்கல். ஆஃப்னா என்ன அர்த்தம்? பெருக்கல். டி அப்படின்னாக்க டிவிஷன், டிவைடு அப்படின்னாக்க வகுத்தல். எம் அப்படின்னா மல்டிப்ளை. இந்த மல்டிப்ளை அப்படின்னாக்க பெருக்கல். ஏ அப்படின்னாக்க அடிஷன்னா கூட்டல். எஸ் அப்படின்னாக்க சப்ட்ராக்ட் அப்படின்னா கழித்தல். இவ்வளோதான். இந்த முறைப்படி தான் இதை நம்ம செய்யணும். இது தொடர்பான சில கணக்குகளை மட்டும் நம்ம இன்றைக்கி ரொம்ப எளிமையாக பார்த்துட்டு
இந்த விதி வந்து இந்த முறைப்படி தான் இதை செய்யணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை முடிப்போம். கவனிங்க, போர்டில் வந்து 2 கணக்கு எழுதி போட்டிருக்கேன். 3/4 வகுத்தல் 5/8 கூட்டல் 1/4 ப்ராக்கெட், அது ரெண்டும். அப்புறம் 2ஆம் கணக்கு 3/4 பெருக்கல் 5/8 வகுத்தல் 1/2, இது வந்து ப்ராக்கெட். சரி, ஒரு கணக்காக செய்வோம். நம்ம இப்போ முதல்ல வந்து என்னன்னாக்க, நம்ம போர்டு மாஸ் விதிப்படி இந்த இடத்துல எழுதுது. போர்டு மாஸ் விதிப்படி போர்டு மாஸ் முதல்ல ப்ராக்கெட் செய்யணும். அடுத்து ஆஃப்னா பெருக்கல், டிவிஷன் அப்படின்னா வகுத்தல், மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், இது கூட்டல், இது கழித்தல், இது வந்து ப்ராக்கெட்டில் உள்ளதை முதல் செய்யணும். அப்போ இது எப்படி செய்யுதுன்னா வழிமுறை என்னன்னாக்கா 3/4 வகுத்தல்னு போட்டுக்கிறோன்னா, இந்த 5/8 1/2 கூட்டணும். கூட்டும் பொழுது இது ரெண்டுக்கும் மீட்சிமா எல்சிஎம், இது ரெண்டுக்கும் எல்சிஎம் 8 எடுத்துக்கிட்டோம்னா இந்த 8 வந்து ஒரு தடவை, அப்போது 4×5 5 கூட்டல் இந்த 8 2ஆல் வகுத்தோம்னா 4 × 1 4, அப்போ 9/8. இப்போ கவனிங்க, 3/4 வகுத்தல் 9/8 இப்படியே அடிச்சிடக்கூடாது. மாணவர்களே நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை இப்படியே அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வகுத்தல் இருந்துச்சுன்னா, 2 பின்னங்கள் வகுத்தல் இருந்துச்சுனாக்கா 3/4 போட்டு பெருக்கலாக மாற்றி இதை தலையீழாக மாற்றிடணும். இதை என்ன செய்யணும், தலையீழாக இதை மாற்றிடணும். கீழே இருக்க நம்பர் மேலேயும், மேலே இருக்க நம்பர் கீழேயும் எப்படி மாற்றிடணும். மாற்றிட்டோம்னா 1 3 3 9, 1 4 4 2 4 8, இதுக்கான விடை வந்து 2/3. ஓகேங்களா? எப்பயுமே ப்ராக்கெட்டை முதல் செய்யணும். ப்ராக்கெட்டை செஞ்சு முடிச்சுட்டு பின்னாடி இங்கே வரணும். இப்படி அடுத்த கணக்கு பாருங்கள். 3/4 பெருக்கல் 5/8 வகுத்தல் 1/2. இப்போ இதுக்கு எப்படி செய்யணும்னா, 3/4 பெருக்கல் அப்படியே போட்டுக்கிட்டு இந்த 5/8ங்கிறத இது வகுத்தல் இருக்கா, தலைகளாக மாற்றி போட்டு பெருக்கிடலாம். பெருக்கணும்னா 5/4 வந்துருச்சு. இதுக்கு விட வந்து 5/4. அப்போ 3/4 பெருக்கல் 5/4, 3/4 பெருக்கல் 5/4. இதை பெருக்கினீங்கன்னா 3×5 15, 4×4 16, 15/16 தான் இதுக்கு விடை. பார்த்துக்கிட்டீங்களா? ரொம்ப ஈஸி கணக்காக எடுத்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. கவனிங்க, 3ஆவது கணக்கு 3/4 கூட்டல் 5/8 கழித்தல் 1/2. இப்போ கவனிங்க, இது வந்து இங்கே பாருங்கள், இங்கே கூட்டல் இருக்குது, இங்கே ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே கழித்தல் இருக்குது. முதல்ல இதைச்சும் செய்யணும். முதல்ல என்ன செய்யணும், 3/4 கூட்டல் போட்டுக்கிட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை செய்யணும். இதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் 8. 8ல் வந்து ஒரு தடவை, அப்போ 5 அப்படியேவும், இதில் 4 தடவை -4. அப்போ இதுக்கான விடை வந்து 1/8. இதுக்கான விடை வந்து என்னது, 1/8. 3/4 கூட்டல் 1/8. மறுபடியும் இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சினா 8. இந்த 8 வந்து 2 தடவை 2 3 6 கூட்டல் இது வந்து ஒரு தடவை 1, அப்போ 7/8 இதுக்கான விடை. பார்த்தீங்களா? இப்படி செய்யணும். சரி, இந்த கணக்கு பாருங்கள். இதில் வந்து 5 கூட்டல், இந்த இடத்துல அடையாளம் இல்லைன்னா பெருக்கல்னு அர்த்தம். பெருக்கல் 5 வகுத்தல் 5 பெருக்கல் பெரிய ப்ராக்கெட் போட்டு 5 கூட்டல் சின்ன ப்ராக்கெட் 5 கூட்டல் 5 இப்படி இருக்குது. இப்போ இந்த கணக்கை செய்கிறது எப்படின்னா, முதல் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நீங்கள் இப்படியே எழுதிக்கிட்டே வரணும். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இந்த 5 கூட்டல் போட்டுட்டு இதை ரெண்டையும் கூட்டிடணும். முதல்ல ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கூட்டணும். கூட்டினீங்கன்னா எவ்வளவு, 10 கூட்டிட்டீங்களா? இப்போ பாருங்கள், மறுபடி பாருங்கள், இங்கே பாருங்கள், 5 கூட்டல் 5 பெருக்கல் 5 வகுத்தல் 5 பெருக்கல் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும், 15 வந்துருச்சா வெளியே? அப்படியே இது வந்து வெளியே வந்துருச்சா? இப்போ இந்த இதை மட்டும் பாருங்கள், இதெல்லாம் மறந்துடுங்க. இதை பாருங்கள், இதில் வந்து இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போ 5 கூட்டல் 5 இந்த பெருக்கல் எல்லாம் போட்டுட்டு இது ரெண்டையும் வகுத்து பாருங்கள். இது ரெண்டையும் வகுத்தீங்கன்னா 1 பெருக்கல் 15 இப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ பாருங்கள், பெருக்கல் எங்கெங்கே இருக்குது, 1 2 3 இடத்துல பெருக்கல். இந்த 2 இடம் பெருக்கணும். இந்த 2 இடம் பெருக்கணும்னா 5 அப்படியே போட்டுக்கோங்க. இது வந்து எவ்வளவு, 4×5 5 பெருக்கல் இது வந்து 15. மறுபடியும் இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இது வந்து 5 கூட்டல் 5×5 75, 5×5 75 கூட 5 கூட்டினா 80. இதுக்கு விடை வந்து 80. நல்லா கவனிச்சிட்டீங்களா மாணவ கண்மணியில்? இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த போர்டு மாஸ் அப்படிங்கிற விதியில் வந்து எதை செய்யணும்,
ப்ராக்கெட்டுக்கு என்ன எவ்வளவு இதுக்கு ப்ராக்கெட்டுக்கு எவ்வளோ வெளி இருக்குது, அந்த ப்ராக்கெட்டை எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ படிச்சுக்கிட்டே வரோம். கவனிங்க, 5வது கணக்கு 5/7 கூட்டல் 5/7 வகுத்தல் 7/14. இப்போ முதல் ப்ராக்கெட்டை செய்யணும். 5/7 அப்படியே வச்சுக்கோங்க, கூட்டல் போட்டுக்கோங்க. 5/7 இது தலைகீழாக மாற்றி போட்டு பெருக்கணும். தலைகீழாக மாற்றி போட்டு பெருக்கணும். தலைகீழாக மாற்றணும். தலைகீழாக மாற்றி போட்டு பெருக்கணும். பெருக்கினாக்கா இப்போ கவனிங்க, இது அடிங்க 2 வந்துச்சுங்களா? இது அடித்தாக்க 2. ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், 2 10/7 5/7 கூட்டல் 10/7 ரெண்டுக்குமே கீழே பகுதி 7 இருக்கிறதுனால 7 அப்படி வச்சுக்கலாம். இதை கூட்டினீங்கன்னா 15 15/7 அப்படின்னு விட சொல்லலாம். அல்லது இதை வந்து கலப்பு பின்னமாக மாற்றி 7 14 மிச்சம் 1 1/7 இப்படி விடை இப்படி கொடுத்துருந்தா இப்படி வச்சுக்கோங்க, இப்படி கொடுத்துருந்தா இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு மெய்யன்களில் ஒரு போர்டு மாஸ் விதி வர்ற மாதிரி சொல்லித்தரேன், கவனிங்க. இப்போ பாருங்கள், இங்கே கூட்டல் இருக்குது, இங்கே வகுத்தல் இருக்குது, இங்கே வகுத்தல் இருக்குது, இங்கே பெருக்கல் இருக்குது. முதல் எடுத்தவொடனே என்ன செய்யணும்? வகுத்தலை செய்யணும். முதல் எடுத்தவொடனே என்ன செய்யணும்? வகுத்தலை செய்யணும். 0.8 0.02 வகுக்கணும்னா நல்லா கவனிங்க, மேலையும் 100 பெருக்கணும், கீழையும் 100 பெருக்கணும். மேலையும் 100 பெருக்கணும், கீழையும் 100. மேலே 100 பெருக்கினீங்கன்னா அந்த ஒரு புள்ளிக்கு 1 போயிடும். அப்போ 80 இது வந்து 2 80/2 எவ்வளவு? 40. இதுக்கு விட வந்து 40. இப்போ பாருங்கள், 0.4 கூட்டல் 40 பெருக்கல் 0.2. இப்போ பாருங்கள், இதை ரெண்டையுமே செய்யணும். இதை முதல் கூட்டக்கூடாது. இந்த இடத்துல கூட்டினீங்கன்னா தப்பு, கூட்டிட்டிங்கன்னா தப்பு. முதல் இதை ரெண்டையும் செய்யணும். செய்கிறோமா? இப்போ பாருங்கள், 40 வெறும் 2 பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா 80. இந்த 80 வந்துருச்சா? இந்த 80ங்கிறத ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க, ஒரு ஸ்தானம். அப்போ இது வந்து எவ்வளோ வந்துருச்சு? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 8. இப்போ 0.4 கூட இந்த 8 கூட்டணும். 8ங்கிறது முழு நம்பராக இருக்கா? 8 முழு நம்பராக இருக்கிறதுனால இப்படி போட்டுட்டு பாருங்கள், இது வந்து 8 போட்டாச்சா? இப்போ கவனிங்க, இதை கூட்டினீங்க அப்படின்னாக்க 8.4 இதை விட 8.4 8 கூட 0.4 கூட்டினோம்னா 8.4. ஓகேங்களா? இதை விட நல்லா கவனிச்சுக்கோங்க மாணவ கண்மணிகளே. இந்த போர்டு மாஸ் விதி சம்மந்தமான கணக்கை வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற பகுதி தனியாக படிப்போம். இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற பகுதியில் வந்து எல்லாமே வரும். என்ன வரும்னா ஃப்ராக்ஷன் வரும். ஃப்ராக்ஷன்னாக்க வந்து பின்னங்கள் டெசிமல்ஸ் வரும். டெசிமல்ஸ்னாக்க மெய்யன்கள். அப்புறம் அடுக்குக்குறிகள் பவர்ஸ், அது வரும். பவர்ஸ் கணக்கும் வரும். இந்த 3 பவர் 2 இந்த மாதிரி வரும்ல, 2 பவர் 4 இதெல்லாம் வந்து அடுக்குகள் வரும். எல்லாம் கலந்து, எல்லாம் கணக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் கலந்து வரும். அதை வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பகுதியில் தெளிவாக படிக்க இருக்கோம் மாணவ கண்மணிகளே. அதனால் நீங்கள் இன்றைக்கி போர்டு மாஸ் விதி அப்படின்னா என்ன, போர்டு மாஸ் விதி அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்றைக்கு வீடியோவில். அதை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்து அதில் போர்டு மாஸ் வரக்கூடிய இந்த பின்னங்கள், இந்த மெய்யன்கள் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மாணவ கண்மணிகளே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.